வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு. தமிழகத்தில் வங்கிக் கடன் தள்ளுபடி குறித்து அமைச்சர் KN பெரியகருப்பன் அவர்கள் முக்கிய அறிவிப்பை ஒன்றை வெளியிட்டுள்ளார். இதனால் பொதுமக்கள் அனைவருமே பேர் அதிர்ச்சியில் இருக்கின்றனர். அது என்ன அறிவிப்பு என்று தெரிந்து கொள்ள இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது ஸ்கிப் பண்ணினா உங்களுக்கு எந்தெந்த வங்கியில் தள்ளுபடி என்பதையும் அமைச்சர் பெரியகருப்பன் அறிவித்த அறிவிப்பை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியாது. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் உங்களோட அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. கூட்டுறவுத்துறை வலுப்பெற்றால் தான் கிராமங்கள் பொருளாதாரம் மேம்படும் என கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரியகருப்பன் தெரிவித்துள்ளார். சிவகங்கையில் 71வது அனைத்து இந்திய கூட்டுறவு வார விழா வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. இந்த விழாவுக்கு மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் தலைமை வகித்தார். சட்டப்பேரவை உறுப்பினர் தமிழரசியும் அவரிடம் முன்னிலை வைத்தார். இந்த விழாவில் மாவட்டத்தில் 13 பிரிவுகளின் கீழ் சிறப்பாக செயல்பட்ட கூட்டுறவு சங்கங்கள் பணியாளர்களுக்கு பாராட்டு கேட்டங்களை வழங்கிய அமைச்சர் பெரியகருப்பன் பேசியது. தமிழகத்தில் கூட்டுறவுத்துறையில் கடந்த ஆண்டில் 86,000 கோடி ரூபாய் வர்த்தகம் நடைபெற்றது. நிகழாண்டில் 1 லட்சம் கோடி ரூபாய் வர்த்தகம் நடைபெற இலக்கு நிர்ணயித்து செயல்பட்டு வருகிறோம். கூட்டுறவுத்துறையின் மூலம் பயிர் கடனுதவி, கால்நடை பராமரிப்பு கடனுதவி உட்பட 34 வகையான கடனுதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. கடந்த 3 ஆண்டுகளில் சிவகங்கை மாவட்டத்தில் கூட்டுறவுத்துறையின் மூலம் கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கு மதிப்பீட்டான கடன் உதவிகள் வழங்கப்பட்டுள்ளது. வட்டி குறைப்பு திட்டத்தின் வாயிலாக சிவகங்கை மாவட்டத்தில் சுமார் 1410 கடன்தாரர்கள் வட்டி சலுகை பெற்றனர். கூட்டுறவுத்துறை வலுப்பெற்றதன் மூலம்தான் கிராம பொருளாதாரம் மேம்படும் என உண்மையை அனைவருக்கும் உணர வேண்டும். அகில இந்திய அளவில் தமிழக கூட்டுறவுத்துறை 3வது இடத்தை பிடித்துள்ளது. இதில் கூட்டுறவு சங்கங்களில் இணைப்பதிவாளர் ராஜேந்திர பிரசாந்த், சிவகங்கை மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி மேலாண்மை இயக்குனர் உமா மகேஸ்வரி, சிவகங்கை நகர்மன்ற தலைவர் CM துரையானந்த், திருப்புவனம் பேரூராட்சி தலைவர் சேங்கையன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் வெளியான முக்கிய அறிவிப்பு என்னவென்றால், கூட்டுறவு வங்கிகளின் மூலம் வாங்கும் கடனை மக்கள் திருப்பி செலுத்தினால்தான் அரசாங்கத்தை நடத்த முடியும் என்று தெரிவித்துள்ளார். அது மட்டும் இல்லாமல் கூட்டுறவு வங்கி கடனை வேலூர் மாவட்டம் காட்பாடி நடைபெற்ற கூட்டுறவு வார விழாவில் நடைபெற்ற போது அவர் பேசியது, கூட்டுறவு வங்கி கடனில் வாங்கிய தள்ளுபடி செய்து விடுவார்கள் என்று எண்ண வேண்டாம். தொடர்ந்து தள்ளுபடி செய்தால் வங்கியை எப்படி நடத்த முடியும் என கேள்வி எழுப்பினார். மேலும் பொங்கல் பண்டிகையிட்டு மக்களுக்கு இலவசமாக பொங்கல் பொருட்கள் வழங்கப்பட உள்ளதால் கடை ஊழியர்கள் நியாயமாக செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். அது மட்டும் இல்லாமல் கூட்டுறவு வங்கி கடனை செலுத்தினால்தான் அரசு நடத்த முடியும். கூட்டுறவு வங்கி கடனை தள்ளுபடி செய்யவே முடியாது, தள்ளுபடி செய்யவும் மாட்டோம் என்று அமைச்சர் அறிவித்திருப்பது பொதுமக்கள் மத்தியில் பேரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதே மாதிரி எப்போதுமே முக்கிய அறிவிப்பை தெரிஞ்சு கொள்ள எப்போதுமே நம்ம சேனலுடன் இணைந்திருங்க.